ஹாய் டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ். நாம் வந்து 7ஆம் வகுப்பில் இயல் 5ல் இன்பத்தமிழ் கல்வி அப்படிங்கிற டாப்பிக்கில் பார்ட் 1 வந்து பார்க்க போகிறோம். பாரதிதாசன் கவிதை எழுதுவதற்காக தாளையும் எழுதுகோலையும் எடுத்தார். எதை பற்றி எழுதுவது என சிந்தித்தார். வானம், ஓடை, காடு, தென்றல், மயில் போன்ற இயற்கை பொருட்கள் எல்லாம் அவர் கருத்தை கவர்ந்தன. எனினும் புரட்சிக்காக பாவேந்தர் தமிழரின் இன்றைய தீர்க்கும் வழி ஒன்றை கவிதையாக படைத்தார். அதை நாமும் படைத்து சுவைப்போம். ஏடெடுத்தேன் கவி ஒன்று வரைந்திடவே, என்னை எழுதென்று சொன்னது வான், ஓடையும் தாமரை பூக்களும் தங்களின் ஓவியம் தீட்டுக என்றுரைக்கும், காடும் கழனியும் கார்முகிலும் வந்து கண்ணை கவர்ந்திட எத்தனிக்கும், ஆடுமயில் நிகர் பெண்கள் எல்லாம் உயிர் அன்பினை சித்திரம் செய்க என்றார். ஏடெடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட, அதாவது கவிதை எழுதுறதுக்கு வந்து ஒரு ஏடு எடுத்திருக்கேன். என்னை எழுதென்று சொன்னது வான், என்னை வந்து கவிதையாக எழுதுக அப்படின்னு சொல்லி வானம் வந்து சொல்லியிருக்கு. ஓடையும் தாமரை பூக்களும் தங்களின் ஓவியம் தீட்டு என்றுரைக்க, அதாவது நீரோடையும் தாமரை மலர்களும் எங்களை கவி ஓவியமாக தீட்டுக்க அப்படின்னு சொல்லுது. காடும் கழனியும் கார்முகில் வந்து கண்ணை கவர்ந்திட எத்தனிக்கும், அதாவது காடும் கழனின வயல், காடும் வயல்களும் கருநீல மேகங்களும் என் கண்களை கவர்ந்து கவிதையில் இடம்பெற முயல்கின்றன. ஆடும் மயில் நிகர் பெண்களெல்லாம் உயிர் அன்பினை சித்திரம் செய்க என்றார். அதாவது ஆடும் மயில் போன்ற பெண்களை வந்து அன்பின் கவிதையாக எழுதுக அப்படின்னு சொல்றாரு. யாரு? பாரதிதாசன். சோலை குளிர்தரு தென்றல் வரும் பசுந்தோகை மயில் வரும் அன்னம் வரும், மாலை பொழுதினில் மேற்றிசையில் விழும் மாணிக்க பருதி காற்று தரும். அதாவது சோலை குளிர்தரு தென்றல் வரும் பசு தோகை மயில் வரும் அன்னம் வரும். சோலையின் குளிர்ந்த தென்றல் வந்தது, அதாவது பசுமையான தோகையுடைய மயிலும் வந்திருக்கு, தென்றலும் வந்திருக்கு, மயிலும் வந்திருக்கு, அன்னமும் வந்தது. மாலை பொழுதில் மேற்றிசையில் வீழும் மாணிக்க பருதி காற்று தரும், அதாவது மாணிக்க போல் ஒளி வீசும் மாலையில் மேற்கு திசையில் மறைகின்ற கதிரவனும் வந்தான். இதுல கதிரவன்னா என்ன பொருள்? பருதி அப்படின்னா கதிரவன் அப்படிங்கிற பொருள். வேலை சுமந்திடும் வீரரின் தோல் உயர் வெற்பென்று சொல்லி வரைக எனும், கோலங்கள் யாவும் மலைமலையாய் வந்து கூவின என்னை இவற்றிடையே. அதாவது வேலேந்திய வீரர்கள் இருக்காங்களா, வேலை சுமந்திடும்னா ஏந்திய வீரர்கள், மலையின் போன்ற எங்களது தோள்களின் அழகினை எழுதுங்க, அவங்களோட தோள்களோட அழகுகளை எழுதுங்க அப்படிங்கிறாங்க. அழகிய காட்சிகள் எல்லாம் பெருந்திரளாக வந்து கவிதையாக எழுதுங்க அப்படிங்கிறாங்க. இந்நிலை தமிழ்நாட்டினிலேயே என் தமிழ் மக்கள் துயின்றோர், அதாவது துன்பத்தில் கிடக்கும் என் தமிழ்நாட்டோட மக்களோட அறியாமையில் தூங்கி கிடைக்கிறார்கள். துயிரின்றார்னா உறங்கியிருந்தார். அன்னதோர் காட்சி இரக்கம் உண்டாக்கியவனின் ஆவியில் வந்து கலந்ததுவே, அதாவது அந்த காட்சி வந்து என் மனதில் வந்து இரக்கத்தை உண்டாக்கி என் உயிரில் வந்து கலந்து விட்டது. இன்பத்தமிழ் கல்வி யாவரும் கற்றவர் என்றுரைக்கும் நிலை எய்திவிட்டால் துன்பங்கள் நீங்கும், சுகதரும் நெஞ்சில் தூய்மை உண்டாகிவிடும், வீரம் வரும். அதாவது அனைவரும் இன்பத்தமிழ் கல்வியை கற்றவர்கள் எல்லாம் அந்த நிலை ஏற்பட வேண்டுமா, அந்நிலையும் ஏற்படாவிட்டால் வாழ்வில் வந்து துன்பம் நீங்கிவிடும். அந்நிலை வந்து ஏற்பட்டால் வாழ்வில் அதாவது எல்லாருமே கல்வி கற்றுக்கிட்டாங்கன்னா வாழ்க்கையில துன்பம் நீங்கிவிடும், நெஞ்சில் வந்து தூய்மை உண்டாகிவிடும், வீரமும் வரும் அப்படின்னு பாரதிதாசன் இன்பத்தமிழ் கல்வியை வந்து எழுதியிருக்காரு. பொருள் குறுக பார்ப்போமா. எத்தனிக்கும்னா முயலும், வெற்புனா மலை, கழனினா வயல், நிகர்னா சமம், பருதினா கதிரவன், அன்னதோர்னா அப்படி ஒரு, கார்முகில்னா மலைமேகம், துயிரின்றார்னா உறங்கி இருந்தார். நூல்வெளி பார்ப்போமா. கவிஞர், இதழாளர், தமிழாசிரியர் என பன்முகம் ஆற்றல் கொண்டவர் பாரதிதாசன். இவர் கவிதை, கதை, கட்டுரை, நாடகம் ஆகியவற்றில் படைப்பதில் வல்லவர். பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இசையமுது, இரண்டு வீடு, குடும்ப விளக்கு, கண்ணகி புரட்சி காப்பியம் நூல்கள் எழுதியிருக்காரு. என்னதெல்லாம்? பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இசையமுது, இரண்டு வீடு, குடும்ப விளக்கு, கண்ணகி புரட்சி காப்பியம். இவர் எழுதிய பிசிராந்தியார் என்னும் நாடக நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்றது. என்னது பிசிராந்தியார்? பாரதிதாசன் கவிதை என்னும் தொகுப்பிலிருந்து தமிழ் பெயர் என்னும் தலைப்பில் இங்கு பாடமாக கொடுக்கப்பட்டுள்ளதான் இன்பத்தமிழ் கல்வி. சரியான விடை. பெண்கண்ணுக்கு நிகராக பாரதிதாசன் கூறுவது மயிலதென கூறினாரு. பின்வருவனவற்றுள் மலையை குறிக்கும் சொல் வெறுப்பு. ஏடு எடுத்தேன் எப்படி பிரிக்கலாம்? ஏடு பிளஸ் எடுத்தேன்.
துயிர் என்றார் துயின்று ப்ளஸ் இறந்தார். என்று ப்ளஸ் உரைக்கும் என்றுரைக்கும். கழனினா நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்தோம், வயல். நிகர்னா சமம். பருதினா கதிரவன். முகில்னா மேகம்.